கானான் தேசம் அவர்களுடையது. அவர்களுடைய உண்மையுள்ள தலைவரான யோசுவா அவர்களை வனாந்தரத்தின் வழியாக அவர்களுடைய சுதந்திரத்திற்கு கொண்டு வந்தார். வலிமையும் நம்பிக்கையும் கொண்ட யோசுவா தன் இறுதி மூச்சை விட்டார். தங்கள் உடன்படிக்கையின் வெற்றி மற்றும் ஆசீர்வாதங்களை மட்டுமே அறிந்த ஒரு தலைமுறை இப்போது நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொண்டது. யோசுவா மறைந்தவுடன் இஸ்ரவேலர்கள் மீது அமைதியின்மை ஏற்பட்டது. மோசேயின் சட்டத்தால் வழிநடத்தப்பட்ட அவருடைய உறுதியான கரத்தின் கீழ் ஆறுதலையும் பாதுகாப்பையும் அவர்கள் அறிந்திருந்தனர். இப்போது கீழ்ப்படியாமையின் விலையை அறியாத ஒரு புதிய தலைமுறை தங்கள் விதியை தங்கள் கைகளில் வைத்திருக்கிறது. நீதிபதிகள் புத்தகம் அதன் அப்பட்டமான மற்றும் நெகிழ்வற்ற நேர்மையில் அவர்களின் வெற்றி மற்றும் தோல்விகளின் கதையை சொல்லுகிறது. இது ஒரு சோதனை காலம். அவர்கள் தங்கள் மூதாதையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கையை உறுதியாக பற்றி கொள்வார்களா, அல்லது அவர்களை சுற்றியுள்ள மக்களின் சிலைகள் மற்றும் பழக்க வழக்கங்களால் அவர்கள் மயக்கப்படுவார்களா? ஒரு தலைவரின் மரணம், ஒரு சகாப்தம் கடந்து செல்வது, இது பிரதிபலிப்பு மற்றும் முடிவு ஆகிய இரண்டிற்கும் ஒரு நேரம். இஸ்ரவேலர்கள் குறுக்கு வழியில் நின்றார்கள். முன்னோக்கி செல்லும் பாதை நிச்சயமற்றது, ஆனால் ஒன்று தெளிவாக இருந்தது. அவர்கள் செய்த தேர்வுகள் அவர்களின் விதியை தீர்மானிக்கும். தெரிந்தவர்களின் ஈர்ப்பு, தெரிந்தவர்களின் ஆறுதல், அது ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்கலாம். தாங்கள் கைப்பற்றிய கலாச்சாரங்களால் சூழப்பட்ட இஸ்ரேலியர்கள் அலைக்கழிக்க தொடங்கினர். அவர்கள் கானானியர்களின் தெய்வங்களை தங்கள் இதயங்களிலும் வீடுகளிலும் தங்கள் வழிபாட்டிலும் ஊடுருவ அனுமதித்தனர். அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்து இந்த நல்ல தேசத்திற்கு கொண்டு வந்த ஒரே உண்மையான கடவுளாகிய யெகோவாவை விட்டு விலகிச் சென்றார்கள். அவர்கள் வனாந்தரத்தின் படிப்பினைகளை மறந்துவிட்டார்கள். அவர்கள் கண்ட அற்புதங்கள், அவர்கள் உறுதியளித்த உடன்படிக்கை நிலைநிறுத்தினார்கள். அவர்களின் கீழ்ப்படியாமை தண்டிக்கப்படாமல் போகவில்லை. நீதிபதிகள் புத்தகம் ஒரு சுழற்சி கதையை சொல்லுகிறது. இஸ்ரேல் பாவம் செய்கிறது, கடவுள் அவர்களின் எதிரிகளை ஒடுக்க அனுமதிக்கிறார். மக்கள் மனம் திரும்பி அழுகிறார்கள், கடவுள் ஒரு மீட்பரை எழுப்புகிறார். இது சுழற்சி மீண்டும் மீண்டும் நீடித்து அன்பு மற்றும் கடவுளின் அசைக்க முடியாத நீதி ஆகிய இரண்டிற்கும் ஒரு சான்றாகும். அவர்களின் செயல்களின் விளைவுகள் வேகமாகவும் கடுமையாகவும் இருந்தன. துரத்த கட்டளையிடப்பட்ட மக்களையே எதிரிகள் அவர்களுக்கு எதிராக எழும்பினர். இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவத்தால் பலவீனமடைந்து தங்கள் கோத்திரங்களுக்கு இடையில் பிரிந்து ஒருமுறை தாங்கள் தோற்கடித்தவர்களின் கருணையில் தங்களை கண்டனர். கலகத்திலும் கடவுள் தம் மக்களை கைவிடவில்லை. அவர் அவர்களின் மனந்திரும்புதலின் கூக்குரலை கேட்டார். அவர்களின் துன்பங்களை கண்டார். அவருடைய இரக்கத்தில் அவர் நீதிபதிகளை எழுப்பினார். அரசர்களோ பேரரசர்களோ அல்ல, ஆனாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் தம் மக்களை விடுவித்து அவர்களை கடவுளிடம் அழைத்துச் செல்வார்கள். மிகவும் குறிப்பிடத்தக்க நீதிபதிகளில் ஒருவரான டெபோரா ஒரு தீர்க்கதரிசி மற்றும் இஸ்ரேலின் ஒரே பெண் நீதிபதி. கானானியர்களால் தேசம் ஒடுக்கப்பட்ட காலத்தில் தெபோரா ஞானம் மற்றும் தைரியத்தின் கலங்கரை விளக்கமாக உயர்ந்தார். அரசர் யாபின் மற்றும் அவரது தளபதி சிசேரா ஆகியோரின் அடக்குமுறையின் கீழ் மக்கள் அவநம்பிக்கையுடன் இருந்தனர். டெபோரா தான் இஸ்ரேலின் இராணுவத்தை போருக்கு வழிநடத்த பராக் என்ற இராணுவ தலைவரை அழைத்தார். ஆனால் பராக் வெற்றியை உறுதி செய்யாமல் தயங்கினார். டெபோரா தன்னுடன் வராவிட்டால் அவர் செல்ல மறுத்துவிட்டார். எனவே கடவுளின் வழிகாட்டுதலுடன் டெபோரா போருக்கு சென்றாள். எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக இஸ்ரவேல் கானானியர்களை தோற்கடித்தது மற்றும் சிசேரா அவர்களின் தளபதி ஜேல் என்ற தைரியமான பெண்ணால் கொல்லப்பட்டார். டெபோராவின் தலைமையின் மூலம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் வெற்றி கிடைக்கும் என்பதை நினைவுபடுத்தினார். பெண்கள் பெரும்பாலும் நிழலுக்குள் தள்ளப்பட்ட ஒரு காலத்தில் டெபோரா ஞானத்துடனும் வலிமையுடனும் வழிநடத்தினார். அவள் இஸ்ரவேல் பழங்குடியினரை ஒன்று திரட்டி கானானிய தளபதி சிசேராவுக்கு எதிராக அவர்களை ஒன்றிணைத்தாள். கடவுள் தனது திட்டத்தை நிறைவேற்ற பாலினம் அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் யாரையும் பயன்படுத்த முடியும் என்பதை டெபோராவின் கதை எடுத்துக்காட்டுகிறது. மற்றொரு நீதிபதி கிதியோன் மீதியானியர்களால் கடுமையான அடக்குமுறையின் போது தோன்றினார். இஸ்ரவேலர்கள் குகைகளில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பயிர்கள் திருடப்பட்டன. அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டது. ஒரு திராட்சை ஆலையில் மறைந்திருந்த கிதியோன் இஸ்ரவேலை விடுவிக்க கடவுளால் அழைக்கப்பட்டார்.
முதலில் அவர் சந்தேகம் நிறைந்தவராக இருந்தார். அவருடைய விருப்பத்தை உறுதிப்படுத்த கடவுளிடமிருந்து அறிகுறிகளை கேட்டார். கடவுள் அவரது பொறுமை மற்றும் கிருபையால் கிதியோனுக்கு உறுதியளித்தார் மற்றும் ஒரு இராணுவத்தை வழிநடத்த அவருக்கு பலம் கொடுத்தார். ஆனால் இங்கே திருப்பம். கடவுள் ஒரு பெரிய படையை பயன்படுத்தவில்லை. அவர் கிதியோனின் படையை வெறும் 300 பேராக குறைத்தார். களிமண் பானைகள், தீப்பந்தங்கள் மற்றும் எக்காலங்களுடன் கிதியோனும் அவனது சிறிய படையும் மீதியானியர் முகாமை சுற்றி வளைத்தனர். குழப்பத்திலும் பயத்திலும் மீதியானியர்கள் ஒருவரையொருவர் நோக்கி திரும்பினார். இஸ்ரவேல் மகத்தான வெற்றியை பெற்றது. இந்த வெற்றி கிதியோனின் ஆட்களின் வல்லமையால் அல்ல, மாறாக கடவுளின் கையால் கிடைத்தது. உண்மையான பலம் எண்ணிக்கையிலோ ஆயுதங்களிலோ அல்ல, கடவுளின் சக்தி நம்புவதிலேயே உள்ளது என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. சிம்சோன், வலிமையான மனிதனின் வீழ்ச்சி. சிம்சோன் எல்லாவற்றிலும் மிகவும் பிரபலமான நீதிபதி. பெலிஸ்தியர்களிடமிருந்து இஸ்ரவேலை விடுவிக்க பிறந்த ஒரே அசாதாரண வலிமை கொண்டவர். ஆனால் அவரது கதை சோகமானது. பெருமை, காமம் மற்றும் துரோகம் நிறைந்தது. சிம்சோன் பிறப்பதற்கு முன்பே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் அவர் மீது இறைவனின் ஆவியுடன் ஒரு நம்ப முடியாத சாதனைகளை செய்தார். ஒரு சிங்கத்தை தனது வெறும் கைகளால் கிழித்து கழுதையின் தாடை எழும்பால் 1000 பேரை கொன்றார். ஆனால் அவரது பலம் இருந்தபோதிலும் சிம்சோனின் பலவீனம் அவரது இதயத்தில் இருந்தது. அவர் எளிதில் சலனத்தால் ஈர்க்கப்பட்டார், குறிப்பாக டெலிலா மீதான அவரது அன்பால். அவர் இறுதியில் அவரை காட்டிக் கொடுத்தார். சிம்சோனின் பலம் பெலிஸ்தியர்களால் பறிக்கப்பட்ட போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டு குருடராகப்பட்டார். ஆனாலும் அவருடைய இறுதி தருணங்களில் அவர் பலத்திற்காக கடவுளை அழைத்தபோது கர்த்தருடைய ஆவி அவரிடம் திரும்பினார். சிம்சோன் பெலிஸ்திய கோவிலை வீழ்த்தினான். அவனுடைய உயிரை காட்டிலும் அவனுடைய மரணத்தில் அதிகமானவர்களை கொன்றான். சிம்சோனின் தோல்வியிலும் கூட பலவீனத்தின் தேவனுடைய வல்லமை பூரணப்படுத்தப்பட்டது. சிம்சோனின் வாழ்க்கை வலிமையின் நம்ப முடியாத சாதனைகளால் குறிக்கப்பட்டாலும் இறுதியில் சோகத்தில் முடிந்தது. அவரது சொந்த விருப்பங்களின் விளைவு. அவர்கள் குறைபாடுள்ள நபர்களாக இருந்தனர். மிகுந்த தைரியம் மற்றும் கடுமையான தவறுகள் இரண்டிற்கும் திறன் கொண்டவர்கள். ஆனாலும் கடவுள் தம்முடைய அளவற்ற கருணையினால் மீண்டும் மீண்டும் தம் மக்களை விடுவிக்க அவர்களை பயன்படுத்தினர். அவர்களின் கதைகள் ஒரே முடிவை உணர்த்துகின்றன: முழுமையான மீட்சிப்பையும் நிரந்தர இரட்சிப்பையும் வழங்கும் தவறாத ஒரு பரிபூரண இரட்சகரின் அவசியத்தை. நியாயாதிபதிகள் புத்தகம் மனித இயல்பை வெளிப்படையாகவும் உண்மையாகவும் சித்தரித்து இறுதியில் நம்மை இயேசு கிறிஸ்துவை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது. அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் சரியான நீதிபதியாகவும் இரட்சகராகவும் இருந்து பாவமும் மரணத்தினாலும் ஏற்படும் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். கீழ்ப்படியாமை மற்றும் மீட்பின் சுழற்சியை முறியடித்து நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை, வாழும் நம்பிக்கையை மற்றும் நித்திய சுதந்திரத்தை வழங்குகிறார். மேலும் நம்பிக்கை தழுவிய பல விசேஷமான விவிலிய கதைகளுக்கு எனது சேனல் லைஃப் பாஸ்வேர்ட் என்பதை லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.